few days back வந்து ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல அபவுட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஜென்ரலாவே இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதனால நான் புலம்பி போட்டிருந்தேன், என்னடா என்ன ஸ்டாக் வாங்கினாலும் அந்த கம்பெனி ஊத்திக்குது, இப்படி நாசமா போகுது. அது ஒரு 2-3 டேஸ்ல மில்லியன் வியூஸை தாண்டி போயிடுச்சு, பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதுல ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன் போட்டிருக்கான், தல நீ ஒரு 2 ரிலையன்ஸ் ஸ்டாக்கோ 2 அதானி குரூப்ஸ் வாங்கு தல, அவனுக்குள்ள நம்ம ஒழிப்போம் அப்படின்னு. வாங்குற 2 ஸ்டாக்னால நீ அழிச்சிருவானா அப்படின்னா அது ஒருத்தன் இன்னொருத்தன் கமெண்ட் போடுறான், ஆமா ப்ரோ நீ சரியான தத்ரம் பிடிச்ச ஆளு, தொட்டாலே கும்பிட மாட்டேங்குது வாங்கி விடு அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் கமெண்ட் போட்டுருவான், ப்ரோ இந்த காவ்யா மாறன் வந்து சிஎஸ்கேக்கு இனிமே சன் டிவி மியூசிக் எல்லாம் காப்பிரைட் கொடுக்க மாட்டேன்டா, நீ சன் டிவில 2 ஸ்டாக் வாங்கி அவளை அழிச்சு விட்ட. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன நானே ஸ்டாக் வாங்கி லாஸ்ல போகுதுன்னு கவலையில இருக்கேன்.